வணக்கம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மீது போடப்பட்ட 150க்கும் மேற்பட்ட வழக்குகள். ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட தந்தை. வீட்டை தீயிட்டு கொளுத்தி புல்டோசர் கொண்டு இடித்த போராட்டக்காரர்கள். வங்கதேசத்தில் என்ன நடக்கின்றது? வங்கதேசத்தில் அவாமி லீக்கை தடை செய்ய கோரி டக்காவில் உள்ள ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய நினைவிடம் மற்றும் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தி வைத்திருக்கின்றனர். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆன்லைன் வழியாக உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில தான் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டமானது இடம்பெற்றிருக்கின்றது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எழுந்த மாணவர்கள் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடித்தது என்று சொல்ல வேண்டும். இந்த வன்முறையினுடைய எதிரொலியாகத்தான் பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிற்கு தஞ்சம் புகுந்தார். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ராணுவத்தினுடைய கண்காணிப்பில் அங்கு இடைக்கால தலைவராக முகமது ஜூனூஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வங்கதேசத்தை விட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியேறி 6 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில அந்த நாட்டில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக அவர் மீது மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வழக்குகளானது போடப்பட்டிருக்கின்றது. மேலும் அவாமி லீக் அரசாங்கத்திற்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என கூறி டாக்காவை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் 30க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஷேக் ஹசீனா மீது ஏகப்பட்ட வழக்குகள் உள்ளதை அடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் என வங்கதேச இடைக்கால அரசு கூறி வருகின்றது. இந்த நிலையில அவருக்கு எதிராக நீதிமன்றங்களினுடைய பிடிவிராந்தும் போடப்பட்டிருப்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்தியாவிற்கு தப்பி சென்ற ஷேக் ஹசீனா மீது தங்களிடம் மீண்டும் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி வங்கதேசம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா அது தொடர்பில் எந்தவித ஒரு தெளிவான பதிலையும் இதுவரையில வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போராட்டமானது மீண்டும் வெடித்திருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். வங்கதேசத்தினுடைய பொது தேர்தல் இந்த ஆண்டினுடைய இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவாமி லீக் கட்சி வங்கதேசத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல்ல இந்த கட்சி அனுமதிக்கப்பட மாட்டாது என்று இடைக்கால அரசு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கையில இந்த அவாமி லீக்கினுடைய தற்போது கலைக்கப்பட்ட மாணவர் பிரிவான சத்ரா லீக் ஷேக் ஹசீனா ஆன்லைன் வாயிலாக உரை நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நேற்றிரவு ஷேக் ஹசீனா உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இது இவ்வாறு இருக்கையில் ஒரு தகவலும் தீயாக பரவ ஆரம்பித்தது. குறிப்பாக அவர் தற்போதைய ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய போகின்றார். அதனூடாகத்தான் அந்த ஆன்லைன் உரையாடல்ல அந்த ஒரு விடயம் இருக்க போகிறது, அதற்காக அழைப்பு விடுக்க போகிறார் என்று தகவலானது ஒரு காட்டு தீவு போல பரவியது. இவ்வாறாக ஷேக் ஹசீனா நேரடியாக உரையாற்றி இருக்கிறார் என்ற செய்தியானது காட்டு தீ போல பரவினதன் பிற்பாடு இந்த போராட்டக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த தந்தையினுடைய வீட்டை கொளுத்தி விட்டுருக்கிறாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஷேக் ஹசீனாவும் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய கட்சி அவாமி லீக்கினுடைய முகநூல் பக்கத்துல தான் ஒரு காணொலியை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன விடயங்கள் அதுல சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை சில புல்டோசர்களை கொண்டும் முடிவுக்கு கொண்டு வர அவர்களினால் முடியாது. கட்டிடங்களை இடிக்கலாம், ஆனால் வரலாற்றை சேதப்படுத்த முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார். கொளுத்தப்பட்ட இந்த வீட்டின் அவருடைய தந்தை மற்றும் வங்கதேசத்தினுடைய சுதந்திரம் குறித்து, அதாவது நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றார். இந்த வீடு ஏன் தாக்கப்படுகின்றது, நாட்டு மக்களிடமிருந்து நான் நியாயம் கேட்க வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் விடயத்தை சொல்லி இருக்கிறார். அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ள அந்த வீடு ஆனது ஒரு பாசிசத்தினுடைய ஒரு அடையாளமாக இருப்பதாக, வீட்டை கொளுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தாங்கள் இதனை கொளுத்தியதாகவும் அதனை நினைத்துத்தான் அதனை கொளுத்தியதாகவும்
சர்வதேச ஊடகம் ஒன்றுல அந்த போராட்டக்காரர்ல ஒருவர் வந்து தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இருக்கையில் முஜிபுர் ரஹ்மானின் வீடு கொளுத்தப்பட்ட அதே நேரத்துல வந்து வேறு பகுதியில இருக்கும் ஷேக் ஹசீனாவினுடைய உறவினர்கள் மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய வீடுகளும் தாக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. டாக்காவா டெல்லி டாக்காவா என்ற முழக்கங்களை நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் எழுப்பியதாக டெய்லி ஸ்டார் பத்திரிகையில வந்து இது தொடர்பாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் அவாமி லீக் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் ஆகியோரின் வீடுகளும் இவ்வாறாக தாக்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனாவினுடைய இந்த ஆன்லைன் பேச்சை எதிர்த்து சிட்டகாங்கில் டார்ச் லைட்டை வந்து ஏற்றிய ரீதியில வந்து போராட்டக்காரர்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சிட்டகாங் மருத்துவக் கல்லூரி மற்றும் யமால்கான் பகுதியில தான் இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகளும் வந்து சேதப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல போராட்டக்காரர்களுடைய வீட்டினுடைய 2வது மாடியில ஏறி கடப்பாறைகள் மற்றும் மரக்கட்டிகளை பயன்படுத்தித்தான் முஜிபுர் ரஹ்மானினுடைய அந்த உருவப்படத்தை கூட சேதப்படுத்தி இருக்கிறார்கள். முஜிபுர் ரஹ்மான் மறைந்த முன்னாள் பிரதமராக இருக்கிறார். வங்கதேசத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர். 1970ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த பாகிஸ்தானில் நடந்த அந்த பொது தேர்தலில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களையும் வென்றது என்று கூறலாம். அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் பின்னர் வங்கதேசமாக மாறியது என்பது ஒரு வரலாறாக இருக்கிறது. இவர் படுகொலை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா வங்கதேசத்தினுடைய இராணுவத்தினரால வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பார் என்று கூறப்படுகின்றது. 1971ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணத்துல வந்து ஒரு பிரதமராக இருந்து வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்து படுகொலை செய்யப்படும் வரை அவர் இருந்திருக்கிறார். இதுதான் ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. முஜிபுர் ரஹ்மானுடைய மருமகள் கர்ப்பவதியாக இருந்த தருணத்தில் அவரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கூட இராணுவத்தினரால வந்து கொலை செய்யப்படுகின்றார்கள். இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இவ்வாறாக தன்னுடைய குடும்ப உறவினர்களை வந்து இழந்த ஷேக் ஹசீனா வந்து வெளிநாட்டுல வந்து அந்த காலத்துல இருக்கிறார். அடுத்த 6 வருடங்கள்ல வந்து வெளிநாட்டுல வந்து அடைக்கலம் புகுந்த ஷேக் ஹசீனா வந்து தன்னுடைய தந்தை உருவாக்கிய அரசியல் கட்சியான அவாமி லீக்கிற்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து தொடர்கிறது. அதற்கு பிற்பாடு 15 ஆண்டுகள் வந்து வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார், பதவி வகித்திருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இடம்பெற்று மீண்டும் ஒரு போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்கள் வெடித்து இந்தியாவிற்கு இப்போது தஞ்சமடைந்திருக்கிறார். இது அவருடைய வரலாற்று பாதையாக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி ஒரு போராட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பது ஒரு வங்கதேசத்துல பிரச்சனைகளை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறி இருக்கிறது. என்னதான் நடக்க போகின்றது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.